விவேகானந்தரின் 161வது ஆண்டு பிறந்த திதி நாள் இன்று காலை முதல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும், நமது மடங்களிலும், பிரைவேட் ஆசிரமத்திலும் ஏராளமான பக்தர்கள் இன்று அவருடைய நல்ல சிந்தனையில் இருக்கிறார்கள். சென்னை மடத்திலும் காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பூஜை, பஜனை, ஓமா மற்றும் அனைத்தையும் கண்டு கழித்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக இந்த ஜெயந்தி சொற்பொழிவிற்காக வழக்கமாக நமது தவத்திரு சுவாமி கௌதமஞ்சிமர் அவர்கள் இருப்பார்கள். ஒரு முக்கிய வேலை காரணமாக பேலூர் மடத்தில் இன்று அவர் இருக்கிறார். இருந்தாலும் நம்முடைய சீனியர் சாமிகள் வந்திருக்கின்றனர். தவத்திரு சுவாமி சர்வருபனஞ்சிமர் அவர்கள் மற்றும் தவத்திரு சுவாமி அப்ரோக்ஷானந்தி மகாராஜ் அவர்கள் மற்றும் தவத்திரு சுவாமி தியாகானந்தி மகாராஜ் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். ஸோ இந்த நல்ல நாளில் அவர்களுடைய அருளுரையை கேட்க நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் தவத்திரு சுவாமி சர்வருபனஞ்சி அவர்கள் உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமானவர். ஏற்கனவே நமது மடத்தின் அந்திரோக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார், மற்ற பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தார். அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு விஜயம் செய்திருந்தார். கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வரும்போது நான் கூறியிருந்தேன், மகாராஜ் இந்த சுவாமிஜியுடைய ஜெயந்திக்கு நீங்கள் சென்னைக்கு வாங்கோ, மீண்டும் ஒரு முறை பக்தர்களுக்கு நீங்கள் அருளுரை செய்ய வேண்டும் என்று வேண்டினேன். அவர் ஒப்புக்கொண்டு வந்தது அவருக்கு ஒரு பாதம் பணிந்து நன்றி கூறிக்கொண்டிருக்கிறோம். அவர் சின்ன வயது முதலேயே குருதேவரின் பக்தர் குடும்பத்துமே ஒரு குருதேவரின் பக்தர் குடும்பம். தனது தந்தையார் குருதேவரின் நேரடி சீடரான சுவாமி சிவானந்தர் அவருடைய சீடர் தனது தந்தையார். அந்த பரம்பரையில் வந்த அவர் சின்ன வயது முதலேயே ஈடுபாடோடு இருந்தார். 1969 நமது சேலம் ஆசிரமத்தில் பிரம்மச்சாரி சேர்ந்தார். பின்பு 1979 தனது குரு சுவாமி வீரேஸ்வரானந்த மகாராஜ் அவர்களிடம் சன்னியாசி தேசம் பெற்றிருந்தார். சேலம், உதகமண்டலம், அதற்கு முன்பு சென்னை மடத்திலேயே பழைய கோயிலில் அவர் பூஜாரியாக இருந்திருக்கிறார். இன்னொரு சாமிஜி பூஜாரியாக 12 வருடம் பணியாற்றிய பூஜாரி சுவாமி அப்ரோக்ஷானந்தி மகாராஜ் அவர்களும் நம்முடைய அமர்ந்திருக்கிறார். அப்படி மற்றும் ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கடினமான ஒரு சூழ்நிலையில் அவர் அங்கு பணியாற்றி மடத்தின் மூலமாக ஏராளமான சேவைகள், நன்மைகள் செய்திருந்தார். இப்பொழுது அவர் பணியிலிருந்து சற்று ஓய்வெடுத்து கொண்டு காசி, வாரணாசியில் நமது மடத்தில் தங்கியிருக்கிறார். அந்த சாமிஜி இத்தனை வருட அவருடைய ஆன்மீக அனுபவத்தில் அவர் ஏராளமான உயர்வு தாழ்வுகளை சந்தித்திருக்கிறார். ஸ்ரீலங்காவில் சாமிஜி பற்றி சாமிஜி கூறிய கருத்து சிவசேவையே ஜீவசேவை, ஜீவசேவையே சிவசேவை என்று கூறும் அந்த கருத்தை ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், அவர் நேரடியாக செய்த அனுபவமோ தனக்கு இருக்கிறது. அவரை இந்த நல்ல நாளில் நம்முடைய சென்னை பக்தர்கள் மத்தியில் சாமிஜி பற்றி அருளுரை புரிந்து அனைவரும் ஆசீர்வதிக்குமாறு பாதம் பணிந்து வணங்குகிறோம். We request Swami Sarvarupanandaji Maharaj to bless the devotees on this holy occasion of Swami Vivekananda's birthday. Thank you, Maharaj. Please. Om Gurur Brahma Gurur Vishnu Gurur Devo Maheshwarah Gurur Sakshat Parabrahma Tasmai Shri Gurave Namah.
இந்த நல்ல நாளன்று இங்கு கூடியிருக்கும் துறவியர் பெருமக்களுக்கு என் அன்பையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு ஏனைய பக்தர்களுக்கு என் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி விவேகானந்தரை பற்றி 3 நிலைகளில் நான் சொல்லப்போகிறேன். யார் சுவாமி விவேகானந்தர், அவர் ஆற்றிய பணி என்ன, அந்த பணிக்காக அவர் பட்ட துன்பங்கள் என்ன. ஏன்னா நான் 10 வருஷம் அந்த துன்பங்களை பார்த்துட்டு வந்தேன், அதனால் சொல்கிறேன். குருதேவர் சொன்னபடி நான் சமைத்து வைத்திருக்கிறேன், நீங்களெல்லாம் சாப்பிடுங்கள்னு சொன்னார். நீங்கள்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களே ஒழிய அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய துன்பங்கள் நமக்கு தெரியாது. அதே மாதிரி சுவாமியும் நிறைய துன்பப்பட்டிருக்கார். ஆனால் இதெல்லாம் ஒரு நாடகம். எப்படி 4 திருவிளையாடல் செய்வதற்காக வந்தார்களோ, சிவபெருமான் அந்த சின்ன சின்ன புட்டை திணிங்கிறதுக்காக அவர் வரல. அவர் அடி வாங்கினார். அவருக்கு அடி வாங்கணும் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் மக்களுக்கு அந்த உயர்ந்த நிலையை ஏதாவது வாயிலாக உணர்த்த வேண்டும் என்பதற்காக வந்தவர். அந்த வகையில் வந்தவர் தான் சுவாமி விவேகானந்தரும். யார் அந்த விவேகானந்தர்? நம்ம சாதாரணமாக சொல்லப்போனால் நிறைய சொல்லுவாங்க, பலர் பலவிதமாக கூறுவார்கள். அறிந்த மேதாவி, கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர், வரிசை அடிக்கொண்டே போகலாம். சமுதாய சீர்திருத்தவாதி, பாரதத்தை உருவாக்கிய நவீன சிற்பி என்று நிறைய எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யார் அந்த எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இந்த பக்தர்கள் பார்த்து எல்லாம் பார்த்த முகங்களாக தான் இருக்குது. நான் வேற ஒன்றும் சொல்ல போகிறதில்லை, எல்லாம் திருப்பி சொல்கிறோம். எப்படி தினமும் மந்திரத்தை திருப்பி சொல்கிறோமோ, சாப்பாடுக்கு பிரம்மார்ப்பணத்தை திருப்பி சொல்கிறோமோ, ஒன்று தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் இங்கே நீங்கள் படித்தது தெரிஞ்சதை உங்களுக்கு திருப்பி சொல்ல போகிறேன். இன்னும் சொல்லப்போனால் குருதேவர் குருடன் உதாரணம் சொல்லியிருக்கார் இல்லையா? குருடர்கள் யாரை பார்த்தார்கள், அவருடைய யானை பற்றி விவரித்தார்கள். அந்த மாதிரி தான் நானும். கண் இருக்குது, இருந்தாலும் நான் என்னுடைய வாசிப்பு மூலமாகவும் சொற்பொழிவு கேட்டதன் மூலமாகவும் எனக்கு தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யார் இந்த விவேகானந்தர் என்பது? பகவான் சொன்னபடி தர்மத்தை நிலைத்த வந்தவர், அதர்மத்தை அழிக்க வந்தவர், நான் அப்பொழுது வருவேன் என்று சொன்னார். ஆனால் சாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணன் இருக்கிற வித்தியாசம் மற்ற அவதாரங்களுடைய என்னன்னா, கிருஷ்ணர் சொன்னது தர்மத்தை நிலைநிறுத்த வந்தேன், அதர்மத்தை அழிக்க வந்தேன்னு சொன்னார். நல்லவர்களை காக்க வந்தேன், தீயவர்களை அழிக்க வந்தேன்னு சொன்னார். ஆனால் இங்கே இவருடைய இருவர் வாழ்க்கையும் அவர் அழிக்க வரவில்லை, அவர்களை நல்லவர்களாக்கத்தான் வந்தார். யாரும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அழிக்க வரவில்லை, நல்லவர்களாக்கத்தான் வந்தார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது யார் இந்த விவேகானந்தர்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வந்தவர். அப்புறம் அவர் ஏன் கஷ்டப்படணும்? நான் சொல்லிட்டேன், துன்பம் இருக்குது, அதைத்தான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன். ஏன் துன்பம் இருக்கணும்? இதெல்லாம் இறைவனின் திருவிளையாடல். நான் சொன்ன மாதிரி பிட்டுக்கு மனுஷன் வந்தார், பெறம்படி வாங்கினார். என்ன அவர் வாங்கணும்னு அவருடைய தலையெழுத்து ஒன்றுமில்லை. இருந்தாலும் உலக மக்களுக்கு அதன் மூலமாக ஒரு பாடத்தை கற்பிக்கவோ அல்லது அருளை கொடுக்கவோ தான் அவர்கள் இந்த மாதிரி திருவிளையாடல்கள் செய்கிறார்கள். அதில் வந்தவர் தான் சுவாமி விவேகானந்தர் ஒருவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லும்போது சொல்லுகிறார், நரேந்திரனை யாரையும் எடை போட வேண்டாம். அவர் தான் கூட்டிகிட்டு வந்தவர், அதனால் அவருக்கு தான் தெரியும், யாரும் எடை போட வேண்டாம்னு சொன்னார். அதே சமயத்தில் பவனாத் என்பவர் ஒரு தடவை சாமிஜி பற்றி சொல்லுகிறார். இந்த மாதிரி ஏதோ இப்போல்லாம் நாத்திகன் ஆகிட்டான், அவருக்கு துன்பம் வந்தது இல்லையா வாழ்க்கையில். அப்பொழுது தகப்பனார் இறந்து விட்டார். அந்த சமயத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி அவன் நாத்திகன் ஆகிவிட்டான், இறைவன் மேலே நம்பிக்கை கிடையாது, என்னென்னமோ பேசியிருக்கிறான்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் சொல்லாதே, அம்மா எனக்கு சொல்லியிருக்கிறா,
இவன் அந்த மாதிரியெல்லாம் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுவும் இல்லாமல் ஒன்று சொல்கிறார், நிறைய அருகில் அமர்ந்திருக்கும் போது எனக்கு ஒரு புதிய சக்தி ஒன்று வருகிறது என்று சொல்லிக்கிறார். ராமகிருஷ்ணர் விவேகானந்த சக்தி கொடுத்தாரா, இல்லை விவேகானந்தனா ராமகிருஷ்ணன் வந்ததான்னு அது நமக்கு தெரியாது. இது குடுடர் கட்ட யாரும் கணக்கு தான் இது. அதனால் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் யார் என்பது ஒரு சில இந்த நிகழ்ச்சிகளிலிருந்தே நமக்கு தெரியும். அவர் என்ன செய்தார்? முதல்ல இந்த கர்மம், பக்தி, ஞானம், யோகம் இவரால் அந்த பரமாத்மை அடைய முடியும் என்று நம்ம இந்த சிம்பல்லையே உங்களுக்கு தெரியும். அதனுடைய அர்த்தம் அதுதான். ஆனால் அவருடைய கோட்பாடுகள், கருத்துக்கள் என்ற மடத்தில் வைக்கும் பொழுது ஆத்மனோ மோட்சார்த்தம் ஜெகத்கீதாய்ச்சா என்று வைத்தார். தன்னுடைய சொந்த வாழ்க்கையை உயர்த்தி கொள்வது, உலகத்துக்காக நன்மை செய்வது என்று 2 வைத்தார். அவர் பார்க்கும் பொழுது அவருடைய நிலையில் அந்த ஆத்மம் உயர்த்துவது என்பது அவர் ஏற்கனவே அந்த உயர்ந்த நிலையில் இருந்தவர் தான். இருந்தாலும் நமக்காக அவர் சொல்லார், இந்த மாதிரி எனக்கு தியானம் வேணும், அங்கேயே இருக்கணும். அங்கேயே இருந்து வந்தவருக்கு குருமராஜ் தான் தியானம் கொடுக்கணுமா? இல்லை, நான் சொன்ன திருவிளையாடல் போன்றுதான். அதனால் அவருடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்தது பார்க்கும் பொழுது என்ன செய்தார், அது முக்கியம். வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது முதல்ல அமெரிக்கா போனது. எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம், எதுக்கு போனான்னு சொல்லுவீங்க? இந்து மதத்தை அப்படியே பெருமையை சொல்கிறதுக்கும் பறக்கிறதுக்கும் தான் போனாருன்னு சொல்லுவேன். அது கடைசியில் அது சொல்வதற்கு என்ன காரணம், அதுதான் முக்கியம். சுவாமி விவேகானந்தர் தனி மனிதனுடைய உயர்வுக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் ரெண்டும் அதான் ஆத்மனோ மோட்சாட்சம் ஜெகதீதாய்ச்சன் வைத்தார். நாற்றுப்பற்று சேவை செய்பவர்கள், நன்மை செய்ய வேண்டும் என்னவர்கள், ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எல்லாருக்குமே ஒரு குறிக்கோளாகவும் நல்ல உதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் திறந்தார். ஒரு பெரிய பட்டை தீட்டை வைரம் போன்றவர். ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, எந்த நிலையில் எடுத்துக்கொண்டாலும் சமுதாயத்தில் எல்லா ஃபேக்கல்ட்டிஸ் என்ற மாதிரி யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கும், அத்தனையிலையும் அவருடைய ஞானம் வளர்ந்திருந்தது. ஆனால் அந்த சின்னத்தில் பக்தி, ஞானம், கர்மம், யோகம் என்று வைத்துவிட்டு இந்த 2 கொள்கைகளை வைத்தது காரணம் என்னவென்றால், அவரே சொல்லுகிறார், இந்த மாதிரி அது என்னதான் இருந்தாலும் கூட இந்த இந்தியாவினுடைய ஒரு ஏழ்மை நிலை அவர் தான் அது முக்கியமாக பார்த்தார். இந்த உயர்த்த வேண்டும் என்று அதுதான் முக்கியம். அவர் மதம் என்பது பாமரவனை பண்புள்ளவனாக்குவதும் பண்புள்ளனை தெய்வமாக்குவதும் என்று சொல்லுவார். அதோட கோவிலில் இருக்கும் இறைவனையும் மனிதன் இருக்கிற ஆத்மானையும் நினைப்பது தான் இந்த மதம். அது ஒரு வழி. அதே சமயத்தில் அடுத்தது சொல்லும் பொழுது ஜீவ சேவை தான் சிவ சேவை என்றும், அதுக்கு தான் அதிகம் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோமேயானால் ஆன்மீகத்திற்காக சொற்பொழிவுகள் அதெல்லாம் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்தது சமுதாய வளர்ச்சி, நாட்டு வளர்ச்சி, மக்கள் என்பதற்காகத்தான் அதிக நம்ம பார்க்கலாம். இந்த சொற்பொழிவுகளாகட்டும் செயல்களாகட்டும். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்தது. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் எந்த நிலையில் இருந்தது என்பது. இந்த அறியாமையினாலேயும் கல்வி இல்லாதனாலேயும் அவர்கள் பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லலாம், அல்லது வசதி படைத்தவர்கள் என்று சொல்லலாம். அவருடைய எல்லாம் என்ன சொல்வது, ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு விடுவதில்லை. அது நம்மளது உண்டு. ஏன்னா என்னுடைய சாமி சொன்னாலும் அனுபவத்தில் அது ஒரு நிகழ்ச்சி. ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது மலையகத்துக்கு போனோம். பின்தங்கிய நிலை உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே 1% கம்மி தான் கல்வி. ஏதாவது டியூஷன் வைக்கலான்னு போகும்போது முதலெல்லாம் சரி எதெல்லாம் நல்லதுன்னு தான் சொன்னேன். ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் எப்படியோ அது 1 வருடம் கடந்து சென்றது.
அந்த ஒரு வருடத்துக்கு அப்புறம் இந்த மாணவர்களில் நமது ஒரு டியூஷன் கிளாஸ் என்று சொல்லுவேன், அதில் படித்த மாணவன் ஆங்கிலத்திலே டிஸ்ட்ரிக்டில் முதல்ல வந்தான். அது வந்த உடனே இல்லை உங்களுக்கு சந்தோஷமா? ஆனால் அங்கே இருக்கவனுக்கு சந்தோஷம் இல்லை. அதுதான் சுவாமிஜி கண்டது. ஏன்னு கேட்டால், இவர் எல்லாம் இந்த மாதிரி வந்து சாமியெல்லாம் படிப்பு சொல்லி கொடுத்து விட்டால் நமக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காது. அந்த வகுப்பை நாங்கள் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. என்றால் ஆசிரியர்களும் பயந்து கொள்கிறார்கள் வர்றது. அது மட்டுமல்ல, இந்த குடி உங்களுக்கு தெரியும், குடியை பற்றி இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பேச்சாக தான் வந்திருக்குது இல்லையா? அதற்கு ஒரு வாலண்டியர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பட்ட கட்டமும் சாமி விவேகானந்தர் பட்ட கட்டத்தை விட அதிகம். நல்லது செய்ய போய் முதல்ல எல்லாம் ஆமாம் நல்லது பண்ணுங்கன்னாங்க. கடைசியில் மரத்தில் கட்டி ஒரு நாள் பூரா வச்சுருந்து அடித்தாங்க. இது ஃபேக்ட். அதனால் உலகத்துக்கு நன்மை செய்வது என்றது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. அதற்காகத்தான் நான் இந்த சுவாமி விவேகானந்தரோடு எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காகத்தான் ஒரு சில குறிப்புகள். சுவாமி விவேகானந்த ராமகிருஷ்ணன் வந்தபோது நான் சொல்லிட்டேன், முதல்ல எப்போ நான் சொல்கிறதெல்லாம் இந்த திருவிளையாடலும் ஞாபகம் வச்சுக்கணும். ராமகிருஷ்ணர் வந்து நான் வந்து எனக்கு சமாதியில் இருக்கணும், அது இருக்கணும்னு கேட்டதெல்லாம் இதெல்லாமே ஒரு திருவிளையாடல். சப்தரிஷி மண்டலத்துக்கு வந்தவருக்கு ராமகிருஷ்ணர் கொடுக்கணும் ஒன்றும் ஒரு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு நாடகம். அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படி தான் வந்தார். ஆனால் ராமகிருஷ்ணர் நினைவுபடுத்துகிறார் மறுபடியும். அதற்கு காரணம் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு நான் அழைத்து கொண்டு வந்தேன், ஒரு காரியம் இருக்கிறது, அந்த காரியம் முடியும் வரை அவனை பூட்டி வச்சுட்டு சாவி நான் வச்சுருப்பேன். ஏனென்றால் அவருடைய உண்மையான நிலை அவருக்கு தெரிந்து விட்டால் அவர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். அதுவும் சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த ஒரு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இருவருடைய வாழ்க்கையும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட மக்களுக்காக எப்படி சிவபெருமான் திருவிளையாடலில் நிறைய திருவிளையாடல் உங்களுக்கு கதை தெரியும், அத்தனையும் இவர்களும் செய்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஏன் இந்த ஏழைகளை பற்றி அவர் நினைத்தார்? இந்த பரிவிராஜகா வரும்பொழுது தான் அவருக்கு இந்தியாவுடைய உண்மை நிலை தெரிந்தது. அவரே கஷ்டப்பட்டவர், உங்களுக்கு தெரியும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்ன சாமி அவர். அதனால் அவருக்கு தெரியும், கஷ்டப்பட்டு இருந்தால்தான் உங்களுக்கு அந்த வலி தெரியுமோ ஒழிய சும்மா வாயில் சொன்னால் தெரியாது. இது சத்தியம். ஏன்னா நம்ம சினிமாவில் பார்க்குறோம், சினிமாவில் போகிறத அடித்து அழுகிறோம், நேரில் ஒருத்தனை பார்த்து அடிச்சுட்டு இருந்தால் சிரிச்சிட்ருக்குறோம். இதுதான் வாழ்க்கை. நம்ம சினிமா பார்த்து அழுதுருக்கிறீங்களா இல்லையா? எல்லோரும் இருக்குங்க. ஆமாம், நேரில் யாராச்சும் பார்த்து அழுதுருக்கீங்களா? அப்படி என்னமோ மணி ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அதை மாதிரி சுவாமிஜி இதெல்லாம் பார்த்தபோது ஏழை விவசாயிகள், தொழிலாளர் வர்க்கத்தினை வசதி படைத்தவர்களெல்லாம் தவறான முறையில் அவங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவர் என்ன பண்ணோம், நாட்டுக்கு ஏதாவது பண்ண வேண்டும் என்று தான் அவர் அமெரிக்கா போனாரே ஒழிய மற்றபடி நாம் சொல்லபடி எங்கே மதத்தை பரப்புறதுக்கோ அதுக்கு அவரே சொல்லியிருக்கார். பின்னால் அது வருது. அது புதிய பாரதமானது ஏழைகளில் குடிசைகளிலிருந்தான் வர வேண்டும், ஏழை விவசாயிகளிடமிருந்து வர வேண்டும், மீனவர் குடிசையிலிருந்து வர வேண்டும், செருப்பு தைப்பவர்களிருந்து வர வேண்டும், வீதி சுத்தம் செய்வதிலிருந்து வர வேண்டும். இதுதான் உண்மையான பாரதம், எழுச்சி அடைந்த பாரதமாக இருக்குன்னு சொன்னார். இதிலிருந்து மீள வேண்டுமென்றால் அந்த காரியத்தை செய்து முடிக்க தகுதியான ஆட்களும் வேண்டும். இந்த தகுதியான ஆட்கள் தயார் செய்யும்போது ஒரு சில குணங்களையும் சொன்னார். குறிப்பாக 3 குணங்கள் நான் சொல்லிவிட்டிருக்கேன். நல்லவைகளில் நம்பிக்கை இருக்க வேண்டும். முதல்ல பொறாமையும் சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்ம வேலை செய்யும்போது சக ஆட்கள் இடத்துல நல்லது செய்ய வேண்டும், நல்லது செய்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இங்கே டியூஷன் கிளாஸ் நடத்துறதுக்கு முதல்ல சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மூட வேண்டிய நிலை வந்துட்டால் அந்த மாதிரி இல்லை. நல்லது செய்யாவிட்டாலும் செய்கிறவனுக்கு விட்டால் போதும் இந்த காலத்தில். அப்படி தான் இருக்குது. அதனால் அவர்களுக்கு ஏன் அது செய்தார் என்றால், இந்த
சமுதாயத்தில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலியாக சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். அதுக்கு முதல்ல நம்ம பார்த்தீர்கள் என்றால் அவதார புருஷர்கள் எல்லாம் தன்னுடைய இந்த உயர்ந்த நிலை அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்றுதான் இருந்தார்களே ஒழிய, அந்த நிலையில் இருந்தவர்கள் கீழே வந்து சாதாரண மக்களையும் அந்த உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று போனவர்களே முதல் படி விவேகானந்தர் தான். அவர் தான் முதல் செங்கல் வைத்தது. இந்த சாதாரண மக்களுக்கும் உயர்ந்த நன்மைகள் போய் சேர வேண்டும் என்பதை அறிந்திருந்தாலும் நடைமுறையிலே உண்மைகளை அவர் எண்ணி பார்த்தார். அவர் கண்ட வறுமை, அறியாமை ஆகிய இரண்டும் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னார். ரிலிஜன் இஸ் நாட் ஃபார் எம்டி ஸ்டமக் என்று சொல்லும். அவங்க இடத்துல போய் நீங்கள் பகவானை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி எந்த பயனும் இல்லை. அந்த வறுமை ஒழிக்க செல்வம் வேண்டும், அந்த அறியாமை ஒழிக்க கல்வி கொடுக்க வேண்டும். ஆனால் இது ரெண்டுக்குமே பணமும் வேண்டும். அதுதான் முக்கியம். அதனால் அவர் இந்த பணம் நம்ம சொல்கிறோமே, அதுக்காக தான் அமெரிக்கா போனார். அவருடைய வார்த்தைகள்லேயே அது வருகிறது. அவருடைய வார்த்தைக்கு சான்று, நான் சர்வமத சபாப்சியில் கலந்து கொள்வதென்று நான் அமெரிக்கா செல்லவில்லை. என்னுள் என் உயிரினுள் நிலவியிருந்த உணர்வு என்ற பூதம் எதை குறிப்பிடார்? மக்களின் வறுமையும் அறியாமையும் குறிப்பிடுகிறார். என்னை ஆட்டி படைத்ததினாலேயே நான் அமெரிக்கா செல்ல நேர்ந்தது. என் நாட்டு மக்களுக்காக அவர்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், வாழ்க்கையின் தரம் உயர வேண்டும் என்பதற்காக வழி தேடி இந்தியா முழுவதும் கால்நடையாக சென்றேன். வழி ஏதும் கிடைக்காததினால்தான் அமெரிக்கா சென்றேன். என் தசையாகவும் இரத்தமாகவும் இருக்கின்ற மக்கள் இங்கு ஒவ்வொரு நாளும் இருளில் ஆழ மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக யார் கவலைப்பட்டார்கள்? இதுதான் என் முதல் படி. எவ்வளவோ தவங்களுக்கு பின் நான் இந்த உண்மையை உணர்ந்தேன். கடவுள் ஒருவர் உயிரிலும் எல்லா உயிரிலும் நிறைந்துள்ளார். அதை தவிர வேறு கடவுள் இல்லை. உயிர்களுக்கு சேவை தான் இந்த உலக நாயனுக்கு சேவை செய்வது. இந்த சர்வமத சபையில் போகிறதுக்கு முதல்ல அது போகிறதும் அதுக்காகத்தான். அது போக வேண்டும் என்று அவர் நினைக்கவும் இல்லை. இது என்ன காக்கை உட்கார பழம்பழம் வந்த மாதிரி இவர் இந்த நிலை எண்ணிக்கொண்டு இருக்கும்போது தான் ஒரு சர்வமத சபா நடக்கிறது. அதுக்கு சுவாமிஜியினுடைய யார் தெரிந்தவர்கள், அவர்களோட பழகியவர்கள், குறிப்பாக சென்னை பின்னால் அது வருது, எல்லோரும் சேர்ந்து தான் அவர்களை மேலை நாட்டுக்கு போக வேண்டும் அனுப்பினார்கள். அவர் சர்வமகா சபையில் கலந்து கொள்ளும் வரை இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி அவர் அனைத்து துன்பங்களுக்கு ஒன்றும் அளவு கிடையாது. இங்கிருந்து போவதற்கு பொருளாதார நிலை அவ்வளவு கிடைக்கவில்லை. அதனால் மனம் தளரவில்லை. அவர் தன் குருநாதர் என்றும் எப்போதும் ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றுவார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். அதில் சென்னையில் இருக்கிற பக்தர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. நிறைய பேர் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதற்கு மகாராஜாக்கள் ராமநாத மகாராஜா இருந்தார், மைசூர் மகாராஜா, கைத்திரி மகாராஜா, திருவனந்தபுரம் மகாராஜா மற்றும் எல்லோரும் அவர்கள் ஒரு சிலர்லாம் கைத்திரி மகாராஜா தான் முதல்ல அதிகமாக எப்படியாவது அந்த சபைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அங்கே போகிறதுக்கு முதல்லையே தொண்டுபு தண்ணி வச்சுட்டார். ஏன்னு கேட்டால் அவருடைய வாழ்க்கையில் அவன் பார்க்க போனார். இங்கேருந்து கப்பலில் போனார், முதல்லையே போய்விட்டார். அவருக்கு இருந்த ஒரு கடிதம் அவர்கிட்ட இருந்தது, அந்த கடிதமும் இல்லை, கையிலே காசும் இல்லை. அதனால் 20 ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்றைக்கு 1893 ஒரு தந்தி கொடுக்குறார். யாருக்கு கொடுக்குறார்? இந்த மகாராஜாக்கள் எவ்வளோ பேர் பெரியவர்களெல்லாம் தொடர்பு இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. சென்னையில் இருக்கிற இருக்கிறவருக்கு தான் கொடுக்குறார். ஒரு தந்தி கொடுக்குறார். வேறு மரம திடீர்னு அலசிங்க பெருமாள் கொடுக்குறார். ஆனால் அந்த தந்தியானதே இங்கே வந்து சேர்றதுக்கு 8 நாள் 10 நாள் அந்த காலத்தில் ஆச்சா. அதில் சும்மா குறிப்பாக தந்தி ஒன்றும் அவ்வளோ பெரிய தந்தி இல்லை. அந்த தந்தி பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு. இந்த தந்தியில் சொல்லுகிறார்,
பட்டினி கிடைக்கிறேன், பணம் அனுப்பு, அவ்வளோதான். அடுத்தது என்ன 2 சொல்கிறார், அது இல்லைன்னா திரும்புவதற்காவது பணம் அனுப்பு. நிலை பாருங்கள். இப்போ நம்ம விவேகானந்தரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம், அந்த நிலை பாருங்கள். அதில் அவரோட எல்லாமே எழுதினாலும் அதில் இன்னொன்று இங்கே என்னன்னு கேட்டால், பக்தர்கள் எவ்வளோ தூரம் அந்த உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் என்பதற்கு அலசிங்க பெருமாள் ஒரு பெரிய உதாரணம். அவர் பார்க்கிறார், 1 வாரம் ஆச்சு, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொன்னார், இப்போவே கஷ்டப்பட்டுருப்பார். இம்மீடியட்டாக அவர் போய் ஒரு 1000 ரூபா கடன் வாங்குகிறார். அது பத்தாதே, பணம் மாற்றினா எவ்வளோ வரும்னு தெரியாது அமெரிக்காவில். அப்போ அவருடைய சம்பளம் அந்த காலத்தில் 80 ரூபா. அந்த 80 ரூபாயும் போடுறார். அதை விட என்னன்னு கேட்டான்னா, தன் மனைவியிடம் ரங்கம்மாள் கேட்கிறார், இந்த மாதிரி பணம் வேணும் சாமிஜிக்கு, ஒன்று இருக்கட்டும், இந்த நகைகள் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடு. ஏன்னா ஒரு பெண்களுக்கு நகை தான் முக்கியம், அது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்ககிட்ட போய் எல்லா நகையும் கொடுன்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? அதுக்காக என்ன சொல்லார், நீ எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுன்னு தான் கேட்டார். அந்தம்மா உயர்ந்த தர்ம பத்தினி, எல்லாத்தையும் கொடுத்துரு, ஒன்றும் கிடையாது அவங்ககிட்ட, முழுசும் 100%. அது 10 என்னமோ தெரியாது, அது திரும்பி அனுப்புகிறார். அது அனுப்பும்போதும் கூட இது எப்போ வந்து ஒரு பணத்தை அனுப்பிச்சி விட்டு ஒரு டெலிகிராம் அனுப்புகிறார், இது எப்போ வந்து உனக்கு சேருன்னு தெரியாது, இந்த நிலை என்னன்னு தெரியாதுன்னு என்று விட்டு அவர் அழுகிறாராம். என்ன அழுகிறார், நான் ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டேன். என்ன பாவம்னு கேட்டால், ஒரு பெரிய மனிதர் என்னுடைய குருவை இந்த மாதிரி ஒரு துன்பத்துக்கு ஆளாக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். ஏன்னு கேட்டால், அவர் தான் ஒரு உந்துகோலாக இருந்தவர். இங்கே எப்படியாவது சுவாமிஜி அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டும் என்று இருந்தாலும் முதல்ல அவர் தான் இருந்தவர். அப்படி வருத்தப்படுறாராம். அதனால் அது போன உடனே ஏதோ எல்லாம் முடிந்தது. ஆனால் அது எப்போ போய் சேர்ந்தது அந்த பணம் என்று கேட்டால், ஒரு ஆகஸ்ட் 20 தபால் எழுதுகிறார். 7ஆம் தேதி செப்டம்பர் தான் அவர்களுக்கு கையில் பணம் கிடைக்கிது. நினச்சி பாருங்கள் எவ்வளோ நாள். 11ஆம் தேதி செப்டம்பர் தான் சொற்பொழிவு ஆற்றார். ஆனால் அப்போவே அவர் மீட்டிங்கில் இருக்கிறார் முதல்லையே. ஏன்னா இவர் சொற்பொழிவு ஆற்றினது 11, ஆனால் அதுக்கு முதலே அங்கே இருக்கிறாங்களோ ஒரு வாரம், நான் இன்றைக்கி பேசுகிறேன் நாளைக்கு பேசுகிறேன்னு தள்ளிட்டு தானே இருக்கிறார். அது எதனாலன்னு சொல்ல முடியாது நமக்கு. அவர் சொல்கிறது பலவிதமான காரணங்களெல்லாம் சொல்லுவாங்க. நான் நினைக்கிறது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாமே, நம்ம யாருக்கு தெரியும். இந்த நிலையில் என்ன போய் சொற்பொழிவு ஆற்றுறது அப்படின்னு இருந்திருக்கலாம். இருந்தாலும் சொற்பொழிவு ஆற்றுவன என்ன சொன்னார், சரஸ்வதியை நான் வேண்டிக் கொண்டேன், எனக்கு எல்லாம் கிடைத்தது என்று சொன்னார். அந்த வகையில் மிகவும் அவர் கஷ்டப்பட்டவர். அது இன்னும் பார்க்க போனால், மேலை நாட்டில் அது ஏன் மேலை நாட்டில் ஆன்மீகம் வந்து ரொம்ப குறுகிய நிலையில் இருந்தது. ஆனால் சமுதாய நிலை பொருளாதார நிலையும் மிகவும் வளர்ந்திருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் போனார். நம்ம ஏதாவது கொடுக்கணும். அதில் வந்து இந்த ஆன்மீகத்தை சொல்லும் பொழுது தான், முதல்ல சொல்லும் பொழுது என்ன சொன்னார், முதல் சொற்பொழிவிலேயே அந்த வசுதைவ குடும்பகம் என்பதை அந்த 2 வார்த்தையில் சொல்லிவிட்டார். என்ன சொன்னார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே என்று சொன்னார். அதிலேயே நீங்கள் இப்போ சொல்ல வசுதைவ குடும்பம் வந்து விட்டது. அவள் அமெரிக்காவில் இருக்கிற அடுத்தது உங்களுக்கு தெரியும். அது மறுபடியும் திருப்பி சொல்ல வேண்டாம். அது என்ன நிலையாச்சு, எத்தனை பேர் இருந்தாங்க, என்ன நிலையில் இருந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் அதற்கு முடிந்த பிறகு, அது அந்த சொற்பொழிவு முடிந்த பிறகு இந்த எவ்வளவு துன்பப்பட்டாரோ அந்த துன்பமெல்லாம் போன மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருமைமானு வச்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு தான் அதுவும். அந்த பெருமைக்கும் அப்புறம் ஒரு கஷ்டம் வந்தது. இவர் இவ்வளோ விட்டால் இன்னும் பெருசாக ஆகிடுவார், என்னென்னமோ பண்ணார். அவருடைய இதுகள்லேயே வார்த்தைகள்லேயே பார்க்கலாம். நண்பர்களோ பணமோ யாரும் இல்லாத ஒருவனாக நான் அந்நிய நாட்டில் நான் உள்ளேன். என் நடத்தையை பற்றி கேவலமாக நகரந்தோறும் பரப்பினார்கள். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் என்னை துரத்தி அடிக்க முயன்றார்கள். நண்பர்களை பகைவர்களாக்கினார்கள். பட்டினி போட்டு சாகடிக்கவும் முயன்றனர். இதில் என் சொந்த நாட்டில் ஒருவரும் எனக்கு எதிராக செயல்பட்டார். இதுதான் முக்கியம் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவர் யாருன்னு கேட்டால் அவர் ஒரு இந்திய சீர்திருத்தத்தின் ஒரு கட்சியின் தலைவராம். அந்த நிலை அவருக்கு இருந்தது. அதனால் இந்தியாவில் இருந்து மேலை நாட்டுக்கு தருவதற்கான செய்தி ஒன்று என்னிடம் இருந்தது. தைரியமாக அமெரிக்கர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் அளித்தேன். இன்றைய தலைப்பை எடுக்குமன் அது சொல்கிறது நம்ம இந்தியா இதில் தான் சொல்கிறார், இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் சொல்கிறார். சில வார்த்தைகளை தைரியமாக உங்களிடம் இப்போது கூற விரும்புகிறேன். என்னை நிலை குலைய செய்யவும் என் வளர்ச்சியை தடுக்கவும் முடியுமானால் என்னையே நசுக்கி எரித்து விடவும் சில சூழ்நிலைகள் என்னை சுற்றி உருவாகியது உண்டு. அத்தகைய முயற்சிகள் எப்போதும் தோல்வி அடைவதைப் போல இவையும் தோல்வியே தழுவின. அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓரளவுக்கு தவறான அபிப்பிராயமும் கடந்த 3 ஆண்டுகளாக நிலை வருகிறது என்று நான் இங்கே வந்து தான் சொல்கிறார். அது 4 ஆண்டுகளுக்கு இங்கே வந்தவர் தான் அது சொல்கிறார். அதுவும் சொல்கிறார், சென்னைக்கு நான் எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நினைத்து பார்த்துருக்கலாம் அவர். ஏன்னா அந்த பெரிய ராஜாக்கள் பணக்காரர்கள் இவ்வளவு இருந்தும் கூட கடைசியில் அலசிங்க பெருமாளுக்கு தான் தபால் எழுதுகிறார். அதனால் அவர் சொல்கிறார், சென்னைக்கு என்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அமெரிக்காவில் இருந்தபோது மேற்கண்ட நிகழ்வுகளால் அவர் அன்றாட தேவைக்கு தேவையான ஒரு சிறு தொகையும் பெரிய முடியாத நிலையை தான் இவருக்கு எழுதுகிறார். இது ஒரு வகையில் சுவாமி இருந்தபோது நடந்த நிகழ்வுகள். சுவாமி இருந்தபோது தான் எந்த ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு ஆர்கனைசேஷனை வைத்து கொண்டாலும் ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் கூட சுவாமிஜியை சொல்லியிருக்க முதல்ல எதிர்ப்பு வரும், அப்புறம் ஏளனம் பண்ணுவார்கள், இறுதியில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார். அதற்கு ஏற்ப சுவாமியை நடுவில் சிறிது ஏற்றுக்கொண்டாலும் கூட மறுபடியும் ஒரு தேய் வருது. அப் அண்ட் டவுட்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையிலையும் வருகிறது. 1914ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 22ஆம் தேதி டெகட் என்ற வங்காளத்து உடவுத்துறையில் இருந்த காவல் ஆணையர் ஒரு ஆளுநருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி அனுப்புகிறாருன்னு கேட்டால், ஒரு காரணம், அதுக்கு அனுப்புதல் காரணம், அந்த சமயத்தில் இளைஞர்களை சாமி விவேகானந்தர் தங்கள் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு தாய் நாட்டின் நலனுக்காக செயலாற்ற ஆரம்பித்தனர். 2 நிலைகள் அவருடைய கருத்துக்கள் வேரூன்றி இருந்தது. ஒன்று ஆன்மீக நிலை, அதில் இருக்கிறவர்கள் பக்தர்கள் அவர் பாட்டில் வருவாங்க, சாமியோட லெக்சர் அது இது கேட்டுக்கிட்டு அதோடு சரி. இன்னொருகள் இந்த புத்தகங்களை படித்து அந்த சுதந்திர தாகம் ஏற்பட்டது. அந்த சுதந்திரம் வரும் என்பதற்கு முதல்லையே சாமி ஒரு குறிப்பும் கொடுத்துருக்கிறார். யாரோ ஒரு லண்டனில் இருக்கும்போது ஒரு சர்ச்சில் தான் பேசிகிட்டு இருக்கிறார், யாரோ கேட்கிறார்கள், இந்தியாவை பற்றி ரொம்ப ஒரு அவ்வளோ உயர்ந்த நிலையில் இல்லை, தாழ்ந்த நிலையில் இருக்குது, எங்களை நம்பி இருக்கிறீங்க, நீங்கள் இவ்வளோவெல்லாம் பேசுகிறீங்க என்னென்னமோ சொல்லி கொண்டு போய் சொன்னார். இப்பொழுது இருக்கலாம், இன்றையிலிருந்து எண்ணிக்கோள் 50 ஆண்டுகளில் இந்தியா சுதந்திரம் பெறப் போகிறது என்று சொன்னார். எக்ஸாக்டாக அங்கே ஆகஸ்ட் 14 தான் அங்கே லெக்சர் பண்ணார். இங்கே 43-14 தான் சுதந்திரம் அடைந்தது. அதனால் அவர் சொன்ன வார்த்தைகள் அது ஒரு என்ன சொல்வது, அவருடைய எண்ணங்கள், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று எல்லாம் தெரியும் அவருக்கு. இந்த மக்களை இந்த உயிரோட்டமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று தான் இந்த வழி சொன்னார். இந்த ஆன்மீக வழியை எடுத்துக்கொண்டவர்கள் சாதாரணமாக மடத்துக்கு வர்றதும் போகிறதும் ஏதோ பஜனை பண்ணிட்டு போகிறதோடு சரி. மற்றவர்கள் அவர்களாக குரூப்பாக சேர்ந்து யார் பார்த்தாலும் அந்த புத்தகங்களை வைத்து கொண்டு அவர்களை ஒரு சுவாமி விவேகானந்தரை அவர்களுக்கு ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டார். அவர்களாக ஏற்றுக்கொண்ட தலைவர் அந்த நிலையில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளடைவில் யார் இந்த இளைஞர்கள், அப்பொழுது தான் அந்த சுதந்திர போராட்ட வீரம் அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக இருந்த சமயத்தில் அவர்கள் இன்னும் வேகமாக இறங்கினார், புரட்சியிலெல்லாம் இறங்க ஆரம்பித்தார்கள். அதனால் இவர் இந்த லெட்டர் எழுதின உடனே அவர் ஒரு கமிட்டியை ஏற்படுத்துகிறார். இந்த மாதிரி என்ன நடக்குது பாரு. இந்த கமிட்டியில் இருந்தவரும் அதே எழுதுகிறார். அவர் சொன்னது டிட்டோ, எஸ் ஐ அக்செப்ட், சப்போர்ட்னு போட்டார். இருந்தாலும் அந்த காலத்தில் அந்த கவர்னர் அவருக்கும் ஏதோ இந்த இந்தியாவில் கொஞ்சம் சாப்பிட்டதுனால நாம் சொல்லமே உப்பு சாப்பிட்டா நன்றி இருக்குதுன்னு கொஞ்ச நாள் இருந்ததுனாலே
எப்படியோ விவேகானந்தரை பற்றி கொஞ்சம் தெரிந்திருக்கிறது. அதனால் அவர் சொல்லார், எப்பா நீ இதெல்லாம் இவ்வளவெல்லாம் சொல்லுகிறீர்கள், எனக்கு அதில் உடன்பாடு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராமகிருஷ்ண மிஷனையோ இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். அப்போ சொல்கிறார், எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் இப்போ நீங்கள் நிறையா இருக்கிறாங்க, ஒரு பக்கம் இப்படி இருக்குது, ஒரு பக்கம் இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதனால் எல்லாம் ஒரே முறையாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது அமெரிக்காவிலும் மேலை நாடுகளிலும் சாமியினுடைய விவேகானந்தருடைய கருத்துக்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. அதுவும் சொல்கிறார். அதனால் நான் இதை தடை செய்வதற்கு நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். இது என்ன தான் இருந்தாலும் என்ன சொல்கிறது, தலையெழுத்து விடாதுன்னு சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி கருமம் விடாதுங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த அறிக்கை கொடுத்தார், தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவர் செய்யவில்லை. ஆனால் நாளுக்கு நாள் அவருடைய பெயர் எங்கே பேசப்பட்டிருந்தாலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் பெயரை மேற்கோள் கோட்டியதாலும் ஆங்கில ஆட்சியர்களுக்கு கொஞ்சம் பயமும் தோன்றியது. அவனை என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் ஒரு தூண்டுகோல், இந்த மாதிரி இதனால் தான் இதெல்லாம் இங்கே ஏன்னா புரட்சி ஆரம்பித்து தான் கல்கத்தாவில் தான் முதல்ல அதிகம் பெங்கால தேசத்தில். டிசம்பர் 11, 1916, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கார்மைக்கேல் என்பவர் தர்பார் சபையில் பேசுகிறார். இந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு புரட்சி கூடமாக இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறார்கள் என்று பேசுகிறார். காரணம், சில புரட்சிக்காரர்கள் சாமிகள் கருத்துக்களை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து தங்கள் புரட்சி இயக்கத்துடன் இருந்ததோட விட்டு விட்டுவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார். அதனால் அவர்கள் விட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் தொடர்பில்லை, முதல்ல யாருமே அங்கே இல்லை, புரட்சிக்காரர்கள் யாரும் மடத்தில் இல்லை, விட்டு விட்டு வந்தவர்கள் இருந்திருக்கிறார். அதனால் அவங்களுக்கு தெரியும், இன்டெலிஜென்ட்லாம் தெரிஞ்சு முடியும், அதெல்லாம் எங்கெங்கேயோ பண்ணியிருக்கிறான், இப்போ வந்திருக்கிறான், அவன் திருந்தி வந்தான் என்றவர்கள் எண்ணவில்லை. இவன் இதை ஒரு சாதகமாக உபயோகப்படுத்துறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறான் என்று மறுபடியும் அதை கொடுத்த பிறகு தான் அவர் இந்த மாதிரி பேசிவிட்டார். இந்த தர்பாரில் பேசுகிறார், இந்த ராமகிருஷ்ணா ஒரு புரட்சி நிலை ஒரு இது. ஆனால் அதை முழுவதுமாக தடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவன் நிறைய மேற்கொண்டவர்கள் அங்கே இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் இது நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா, பக்தர்கள் வர பயப்பட்டாங்க. போலீஸ்காரர் வந்து பார்க்குறாருன்னா பக்தர்கள் வரமாட்டாங்கல்ல, நம்மையும் சந்தேகப்படும், எதுக்காக நம்ம வம்பு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவர்களை வருவதை நிறுத்திவிட்டார். ஒரு சிலர் வந்தவர்கள் என்ன சொன்னாங்க, கண்டிஷன், இவங்கெல்லாம் ஏன் வச்சுருக்கிறீங்க, இது வந்ததுனால தான் தொந்தரவு, இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த எதிரான எண்ணங்களெல்லாம் வந்தவருக்கு ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. இங்கே தான் அன்னை சாரதா தேவி வர்றாங்க. இதெல்லாம் அவர் காதுக்கு போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், சாரதா தேவியை பற்றி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அவரும் நானும் வேறு இல்லை, அங்கே இருக்கிற தேவியும் என்னுடைய அம்மாவும் என்னுள் இருப்பவரும் இந்த சாரதை என்று சொன்னார். ஆனால் 2 உபாயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, முதல்ல ராமகிருஷ்ணாவின் குறிக்கோள்கள் எல்லாம் தெரிய வைக்க வேண்டும், எதற்காக ஏது என்று. அது ஆஃப் த ரெக்கார்ட் அது சொல்கிறது. என்ன சொல்கிறார், அவங்க வந்துட்டாங்க, அதனால் அவன் வந்துட்டால் திரும்பி மறுபடியும் அங்கே போவான்னு இல்லை, ஒரு தடவை நம்பி குருதேவரை மேலே அந்த சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் என்றால் அது அன்னையின் வார்த்தைகளே சொல்லலாம். யார் குருதேவரிடம் வந்து சரணடைந்து சத்திய பிரமாணம் செய்து கொண்டனரோ அவர்கள் ஒருபோதும் அதற்கு எதிர்க்காக போக மாட்டார்கள். அது உங்களுக்கு கொடுத்தான், என்ன அவங்களுக்கு மட்டுமில்லை. பின்னர் ஏன் ஆங்கிலேயர்கள் அவர்களை சந்தேகப்பட வேண்டும்? கடந்த வாழ்க்கையில் புரட்சியுடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக இருந்ததுனால அவர்கள் இது சந்தேகப்படுகிறார்கள். அவர்கள் குருதேவரை சரணடைந்த பின் அவர்கள் சத்தியத்திலிருந்து தவறமாட்டார்கள். என்னுடைய குழந்தைகள் மரத்தடியில் வாழ்ந்தாலும் வாழ்வார்களே தவிர அவர்கள் சத்தியத்திலிருந்து தவறமாட்டார்கள். இதை அந்த நம்பிக்கை அன்னையாருக்கு அதிகமாக இருந்தது. அதை எடுத்து அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும். ஆனால் அவருடைய
ஆழமான நம்பிக்கை. ஸோ அன்னையினுடைய ஆழமான நம்பிக்கை. அப்புறம் அவர் சிவானந்தரா சாரதானந்தர்கிட்ட தான் சொல்கிறாங்க, நீ முதல்ல போய் கவர்னரை பார், நீ முதல்ல இந்த கருத்துக்களெல்லாம் சொல், நிஜமாக போன உடனே நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடாது. அவன் நீ இல்லைன்னு சொல்லுவேன், அவன் இருக்குன்னு சொல்லுவான், அவ்வளோதான். ஸோ முதல்ல இதையெல்லாம் விளக்கமாக சொல். அவங்க தவறு செய்திருக்கலாம், அவ்வளோன்னு தவறு இல்லை. ஆனால் திரிந்து வந்து விட்டார்கள். ஒரு தடவை வந்து விட்டால் ராமகிருஷ்ண பேர் எடுத்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஏன்னா அதில் ஒரு கொள்கையும் ஸ்ட்ராங்காக இருக்குது பாரு, வெளிக்காட்டு. அப்போ சொல்லும் பொழுது அவர் கடைசியில் அந்த கவர்னர் உண்மையை நிலை தெரிந்து கொள்வது, கடைசியில் அந்த வார்த்தைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் அன்னையினுடைய அன்னையினுடைய இந்த சுவாமியினுடைய வாழ்க்கையாகட்டும், குருதேவர் வாழ்க்கையாகட்டும், அன்னையை ஒன்றும் பிரித்து சொல்ல முடியாது. அப்படி சாரதானந்தர் போன உடனே அவரும் அதை ஒப்புக்கொண்டார். அவர் சொல்லுகிறார், சுவாமிஜியின் வார்த்தையும் வலிமையும் அன்னையின் உண்மையான நிலையை ஸ்வரூபத்தையும் நாம் உணரலாம் என்று இது சாரதானந்தர் சொல்லார். அந்த அன்னையார் ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் இருந்தாலும் கூட இந்த நிலையில் நீ போய் பாரு என்று சொல்ல, அத்தனை பேர் போய் பார்க்கணுன்னு முதல்ல தோணவில்லையே, நீ ஏன் நேரில் போய் பார்க்கக்கூடாதுன்னு கேட்டது அண்ணா தானே முதல்ல ஒழிய, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லித்தான் இருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் வருது சொன்னால் முதல்ல இவரை போய் பாருன்னு சொன்னது அன்னையார் மூலியமாகத்தான் அது வந்தது. சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் எனது முழு ஆசையும் இதுதான், மிக மேலான கருத்துக்களை ஒவ்வொரு இருப்பிடத்திற்கும் கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு அமைப்பை இயக்கிட வேண்டும். அந்த அமைப்பை தான் ராமகிருஷ்ணர் ஏற்படுத்தினால் அந்த ராமகிருஷ்ண அமைப்புக்கு வந்த துன்பங்கள் தான் இது. பின்னர் ஆண்களும் பெண்களும் அவரவர்கள் விதியை அவரவரே நிர்ணயிக்கட்டும். நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, நீ உண்மையை அவருக்கு உணர்த்த வேண்டும். நீ யார் என்பதை உணர்த்து, வழி என்பதை சொல்லு. குருதேவர் சொன்ன மாதிரி நான் சமைத்தேன், நீ சாப்பிடுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், அந்த சாப்பாடு எத்தனை நாளைக்கு வச்சுருக்க முடியும்? அடுத்த நாள் நீங்கள் தான் சமைத்தாகணும், நீங்கள் தான் பொருட்களை தேடி ஆகணும். அதனால தான் சாமிஜி சொன்னார், அவரவர் விதியை அவரவர்களே நிர்ணயிக்கட்டும். அதற்கு நாம் அந்த மக்களுக்கு அந்த அறியாமை நீக்க கல்வியும் வறுமையை நீக்க ஏதாவது செய்ய வேண்டும். அதனால் தான் இந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு வந்தது. வாழ்வின் முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நம் முன்னோர்களும் சிந்தித்துள்ளார்கள் என்பதை அவர்கள் அறியட்டும். நம் முன்னோர்களும் எல்லாரும் நல்லா வைசதெய்வ குடும்பகம், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று தான் ஒரு சில குறிப்புகளை வாழ்க்கையின் ஒரு என்ன செய்ய வேண்டும், செய்ய டூஸ் அண்ட் டோன்ட்னு சொல்கிறோமே, எப்படி மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்தால் நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வு இருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியட்டும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதனால் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ரசாயன பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பது தான். இயற்கை தனது நிதியின்படி அவற்றை படிகமாக்கட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இந்த உண்மைகளெல்லாம் சொல்லிவிடு, இந்த நிலையை சொல்லிவிடு, அதற்கு மேலே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே நிர்ணயித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். இறுதியில் கடினமாக உழைக்க வேண்டும் என்று விட்டு சொல்லிட்டு 2 வார்த்தைகள் சொல்லுகிறார். மிக நீண்ட இரவு விலகுவது போல் எனக்கு தோன்றுகிறது, மிக கடுமையான துன்பம் இறுதியில் முடிவுக்கு வந்து விட்டது போல் தோன்றுகிறது, சோம்பல் நீங்க தொடங்குகிறது, நமது பாரத தாய் நீண்ட ஆழ்ந்த துக்கத்திலிருந்து விழிக்கிறாள், அவளை யாரும் தடுக்க முடியாது, இனி அவர் தூங்கப் போவதும் இல்லை, புறசக்திகள் எதுவும் அவளை அடிமைப்படுத்தவும் முடியாது, ஏனெனில் அவரது காலடியில் எல்லையற்ற சக்தி எழுந்து கொண்டுள்ளது என்று சொல்கிறார். அதனால் சுவாமி விவேகானந்தர் நாம் அவருக்கு நன்றி கடன் என்னவென்றால், அவர் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு நாம் அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவில்லை என்றால் இதெல்லாம் வீழ்த்தான். எத்தனை லட்சம் கேட்டோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சீதைக்கு ராமன் சித்தப்பன் கதை தெரியுமில்ல? வெடி ராமாயணம் கேட்டு காலையில் கேட்டான், சீதராமனுக்கு என்ன ஆகணும்னா,
சித்தப்பன்னு சொன்னான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் என்ன பண்ணியிருக்கான்? கதையை கேட்டானா? கேட்டு சொல்கிறவங்களும் உண்டு, கேட்டு மறந்தவங்களும் உண்டு. இருந்தாலும் நமது பக்தர்கள் இன்றைக்கு ராமகிருஷ்ணனோட தொடர் குடிக்கிறேன் என்று சொன்னாலே ஒரு படி மரியாதை இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கேன். எங்கே போனாலும் நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், ஒரு க்யூரி ஆகட்டும், எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி நம்பினோம்னா இதுக்கு அறிவு இந்த ராமகிருஷ்ண மிஷன் எல்லாம் நம்ம ஊர் தொந்தரவு இல்லை, அடிச்சுட்டு போகிறதில்ல. கிடைச்சா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இது ரிஷிகேஷில் நடந்த காரியம். அங்கே சொல்லக்கூடாது, அது சன்னியாசிகள், ஒரு சில பண்டாராசிகள் எல்லாம் நிறைய வரும். அந்த தீந்து போடுமான பயம், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தீந்து போய் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்களோ தெரியாது, அடிச்சோம். அப்போது தள்ளி நானும் கமலாத்மான சாமி நின்று கொண்டு இருக்கிறோம். நானும் முடிவு பண்ணிட்டோம், சரி நம்மளுக்கு இன்றைக்கி அவ்வளோதான், ஏகாதசி தான் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. நீங்கள் ராமகிருஷ்ண மரமா? ஆமாம். அவர் சரி நில்லுங்க. கடைசியில் எல்லாம் போன பிறகு ஒரு சிலருக்கு இல்லை, இருந்தாலும் கடைசியில் கூப்பிட்டு கொஞ்சம் கொடுத்தார். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கி சமுதாயத்தில் விவேகானந்தரின் கருத்துக்கள், ராமகிருஷ்ணனுடைய கருத்துக்கள், சாரதானுடைய வாழ்க்கையில், ஏனென்றால் இது எதற்குமே நெகட்டிவ் என்று கிடையாது. சுவாமிஜி சொல்லியிருக்கார் இல்லையா, எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவே கிடையாது. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றியும் சொல்கிறதில்லை, யாரையும் தவறு சொல்வதில்லை, அந்த தவறையும் நிவர்த்தி பண்ணத்தான் இருக்கிறதில்லை, தவறு என்று தள்ளி வைப்பதும் இல்லை. இந்த ரெண்டு காரணத்தினால்தான் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்த வளர்றது காரணம் நீங்களும் பக்தர்கள் எல்லாம் ஒரு காரணம். எல்லோரும் அதை சேர்ந்து அந்த குருதேவர் சாமியினுடைய சாரதா தேவியினுடைய வார்த்தைகளை, அவருடைய விருப்பங்களை நாம் நிறைவேற்றி அவருடைய ஆசையை பெறுவோம் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி மகராஜ். 3 முக்கிய கருத்துக்களை மையமாக கொண்டு விவேகானந்தர் யார், அவர் பட்ட துன்பங்கள் என்ன, அவர் நமக்கு செஞ்ச பணி என்னங்கிறத விரிவாக கூறி பல உதாரணங்களை, குறிப்பாக சேவை பற்றி மிகவும் சிறப்பாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தார். அதுக்கு தேவையான குணங்கள் என்ன வேணுங்கிறதையும் சொல்லி, குறிப்பாக சென்னை மக்கள் எந்த அளவுக்கு சாமிஜிக்கு துணை நின்று இந்த இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவினார்கள் அப்படின்று, அலசிங்க பெருமாளுடைய மனைவியின் தியாகத்தையும் ஹைலைட் பண்ணி கூறி, கடைசியாக அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவிலையும் இந்தியாவுக்கு வந்த உடனே ராமநாதபுரத்தில் சாமிஜி கூறிய அந்த வார்த்தைகள், த லாங்கஸ்ட் நைட் சீம்ஸ் டு பி பாசிங் அவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற அந்த கார் இருள் சென்று விடுகிறது, இந்த பாரத் மாதா ஒன்ஸ் மோர் ஷீ இஸ் கம்மிங் அப் and she will be sitting in such a glorious place, surpassing all the past glories அப்படின்னு சாமி சொன்ன அந்த வார்த்தையும் சொல்லி, இந்தியாவின் எதிர்காலத்தையும் சாமிஜி எப்படி கூறினாரோ அதையும் மிகவும் அழகாக கூறியதுக்கு நன்றி. மக்கள் இதை என்றும் மறவாமல் மனதில் கொண்டு செல்வார்கள் என்று நம்பி கூறுகிறோம். நன்றி மகாராஜ், தேங்க்யூ. அடுத்ததாக நம்முடைய ஆங்கிலத்தில் சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் தவத்திரு சுவாமி தியாகனந்த மகாராஜ் அவர்களை மேடைக்கு அளிக்கிறேன். ப்ளீஸ். அதான் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சுவாமி தியாகானந்த மகாராஜ் அவர்கள் நான் ஏற்கனவே கூறியது போல இப்பொழுது நமது அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் சென்டரில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே பொறுப்பேற்றுக்கொண்டு அமெரிக்காவில் செயலாற்றி வருகிறார். சேவை சாதனை என்று சொல்லி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கிறார். இந்தியாவில் வேலை பண்ணுறது ஒரு பக்கம், ஒரு பார்ட். வெளிநாடுகளில் செய்யும் வேலை மிகவும் கடினமான வேலை. நம்ம இங்கே நினச்சா ஒரு ஆளை கூப்பிட்டு அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு எது வேணாலும் பண்ணிடலாம். பட் அங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் அங்கே 25 ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறார். அவர் சிறுவயது முதலேயே தனது தாயாரின் மூலமாக கிடைத்த ஒரு புஸ்தகத்தை படித்து அதில் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் கிடைச்சி நமது மும்பை ஆசிரமத்தில் 1976 அங்கே பிரம்மச்சாரியை சேர்ந்து பின்பு சென்னை மடத்துக்கு வர்றாரு.
சென்னை மடத்தில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் நமது மடத்தில் வந்து கொண்டிருக்கும் வேதாந்த கேசரி ஆங்கில பத்திரிகையில் ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறார். பிரம்மச்சாரி இருக்கும்போதே அவர் ஆசிரியராக, வேதாந்த கேசரி ஆசிரியராக இருந்திருக்கிறார். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு நேர்த்தியாக பத்திரிகை நடத்தி, அதுக்கு நடுவில் பல புஸ்தகங்களை எழுதி, பின்பு ஹெட் குவார்ட்டர்ஸ் மூலமாக அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் இன்று கொஞ்ச நாளுக்கு முன்னால் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன், சென்னைக்கு வர இருக்கிறேன் என்று கூறும்போது உடனே நமக்கு எண்ணம் தோன்றுது, திரு சுவாமிஜியும் இல்லை, கௌதமன்ஜி இல்லை. ஸோ சுவாமிஜி நீங்கள் வந்து இந்த சென்னை மக்களை ப்ளஸ் பண்ண வேண்டும் கேட்டேன். உடனே ஒற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு நம்ம பாதம் பணிந்து நன்றி கூறுகிறோம். ஸோ சுவாமிஜி, as you all know, Swami Tyaganandaji Maharaj at present is minister in charge of our Boston Ashrama, USA. For the past more than 25 years he is serving there. He was the editor of our Vedanta Kesari for more than 14 years. From up to 97 to maybe from 97 he is in USA. So our Swamiji is loved by so many devotees. Many devotees came to meet him. Recently we heard that so many people, before our program was fixed, so many people came to know also that Swamiji is coming over here. Can we meet him? Can we meet him? So many hundreds of people came to meet him. So Swamiji is working very hard there to spread the message of Swami Vivekananda. So today we are very fortunate that Swami Tyaganandaji Maharaj is with us to bless the Chennai devotees. Swami Vivekananda expected all the greatest power emanates from the Chennai will lead the world. It will become a Vishwa Guru. So similarly, Swamiji was here for so many years and he also is there, working there to guide the foreign people. So in this, on this special occasion, we request Swami Tyaganandaji Maharaj to bless the gathering with his spiritual guidance. Please, Maharaj. Om Asatoma Satkamaya Tamasoma Jyotirgamaya Mrityorma Amritam Gamaya Aviravir Maheti Rudrayatte Dakshinam Mukham Tenamam Pahi Nityam. Thank you for that generous introduction. Friends and devotees and brother monks and brahmacharis, very happy to be here. I try to come to Chennai as often as I can. In one way, this is almost like my second home, so it's always a joy to be here. And an opportunity to share some of the thoughts about Swami Vivekananda on this very I'm very fortunate to be here to share these thoughts on this very auspicious day. Many of you have been here since morning and have participated in this celebration which we have every year, not only for Swamiji but for other festivals, including the birthday of Sri Ramakrishna, Holy Mother, Swamiji, Swami Ramakrishna-Vivekananda and other festivals. One of the things that might be helpful is to ask, what is the purpose of all these celebrations? They're always fun, we are able to meet people, there's music, there is good prasad. It's an occasion of joy. But when the celebration ends and then we go back to our daily life,
everything kind of cools down. Life returns to being normal again, so to speak. And therefore, it's important to ask that beyond a little inspiration and joy that we experience on such important days, does it leave any permanent mark? Does it leave any indelible change in our heart? Because the celebration is always in the external world. But does it somehow help me connect with my internal thing? Does it bring in however little a measure a new direction to my life? And in order to do that, it might be helpful to look at Swamiji's life itself. And as Swami Sarvarupanandaji Maharaj so beautifully narrated several important incidents of significance from Swamiji's life. And we might discover that while Swamiji's life has many different facets, maybe one of those facets might resonate with our own head and heart. And it could be different for different people. For many of us in India, Swamiji's love for India, his patriotism, it resonates with us. We know how much Swamiji loved, and in fact, he has been described as a patriot saint. But we also recognize that Swamiji's love for India doesn't really mean much to people who are not Indians. So, to them, a different facet of Swamiji might become more prominent. Swami Vivekananda as the philosopher, the great thinker, one who reinterpreted our ancient tradition in a language and in an idiom that people in the modern times can understand and appreciate. Help us deepen our understanding of religion and spirituality. That is the kind of Vivekananda that might appear to a more global audience. To some others, Swami Vivekananda, the mystic, the inner life of Swamiji might be of greater importance. And that's one aspect of Swamiji's life that somehow hasn't gotten the attention that it richly deserves. In Sri Ramakrishna's life, we see him going again and again into samadhi, that his inner life is almost full of display. In mother's life, it's completely hidden. It's very difficult to understand. From outwardly, the life is uncommonly common, really. In Swamiji's life, there is so much drama, so to speak, about the Chicago Parliament of Religion, the Sisters and Brothers of America, everyone rising up, and then when Swamiji returned from the West, the Raja of Ramnath and others, and they kind of pulling his chariot, a big celebrity in some ways. And that's great. Swami Vivekananda as the orator, as the famous personality, as the inspirer, that's wonderful. But what often is not paid attention to, that behind this great orator and great speaker lay a deeply inner person. Vivekananda the mystic. And Swamiji didn't much speak about it. What visions he had, at what depth he lived on a day-to-day basis. Only on certain times we get a glimpse into it. For instance, in Nivedita's writings, Swamiji is once reported to have said to her that throughout his stay in the West, he always felt that the Divine Mother was holding his hand. That's a profound experience. But Swamiji didn't speak about it much, it doesn't get reported much, and it doesn't get discussed much. And so, as we
go from the outward to the inner, the outer celebration to the inner celebration, we might also like to look at Swamiji's life, not from only the external part of Swamiji's life, but the inner being in Swamiji. And all said and done, ultimately, no matter how many books of Swamiji we read, how many celebrations we attend, ultimately, what matters and will matter only is how it has changed me as a person. Because as they say, when we die, and one day we all will, I hope that day doesn't come too soon, but one day it will come. And that day when we die, everything is going to be left behind. All the books you have read, all the lectures you have attended, everything, nothing will go with us. What will go with us is how all of these things that we have done, how this has changed my life. Have I today become a better human being? Have I gone a little bit closer to God? That's the only thing that will go with us. Everything else will be left behind. And therefore, it might be helpful. Something that all of us have to do on our own is to ask ourselves, from whatever I have read and heard about Swamiji, what have I learned and how it has changed my life? And the answers could be different. And I will just mention just 2 or 3 points which have appealed to me, and hopefully some of those might trigger your own individual thinking about what is it in Swamiji's life, his personality, his teachings that resonate with you. And one of the things we see is that Swamiji provided us an ideal to strive for. Swamiji once said that if a person with an ideal makes 1,000 mistakes, a person without an ideal would make 10,000. The number may be different, I don't remember the exact quote. The idea is, Swamiji is saying that if we have an ideal in life, of course we will make mistakes. Everyone makes mistakes. But if we don't have an ideal life, we'll make a lot more mistakes. And we don't have to go too far to look at it. Even if we look upon the people we know, our friends, not fellow devotees, mostly those who come to the mutt, I imagine we all have an ideal. After being in some acquaintance with the life and teachings of Sri Ramakrishna, Holy Mother and Swamiji, we have, however hazy our ideal might be, we still have an ideal. But you will see, if you look at a common person on the street, most people are just living their life so mechanically. Just wake up in the morning, have your tea or coffee, go to work, come home, deal with the problems of daily life, get exhausted in the evening, go to sleep. Wake up the next morning, have your cup of coffee again and go. Life becomes just a routine, a monotonous routine. And one day, of course, day by day we are getting old, and one day we'll die. That's it. What's the point? What's the point of living like that? And so Swamiji said, have an ideal. If we have an ideal, then making choices, taking decisions becomes so much easier. Because if I have an ideal, then if I have to choose something in life, I can just ask myself, will this take me closer to the ideal or away from the ideal? And if it's closer, do it. If it's going to take me away from it, don't do it. It's as simple as that. So decision making becomes so much easier if we have a certain goal to strive for. Now, many of us do. It's not as if we just need one goal. Many of us have many goals, many things to accomplish, and that's okay. But it might be helpful to see that it's a little bit like, think about it this way, that if from Chennai you want to plan a trip to Haridwar, let's say, in North India. So that's your ultimate destination.
But on the way, maybe you haven't seen a few things, few places on the way, maybe some place in Madhya Pradesh or Gujarat or Delhi. We can visit those places and there could be the intermediate goals, but the ultimate goal would be Haridwar. Similarly, the ultimate goal for us, whichever way we try to phrase it, could be God realization. As Sri Ramakrishna said, that's the goal of life. Alongside that, we might have several other things to accomplish. So long as these things are taking me in the direction of my ultimate goal, they should be fine. The second thing Swamiji taught us was to think in a rational way. That religion is not simply a matter of faith. Religion is not simply a matter of just believing in something, just because some books say so, or just because some people say that this is the truth, but think on your own. And Swamiji did it in his own life. Even his guru, Sri Ramakrishna, when he said something, Swamiji didn't accept it just because his guru told him that. He questioned, he argued, and nothing made Sri Ramakrishna happier than that. He said, test me. He encouraged his students, his disciples to test him. And Swamiji did that. In fact, one place Swamiji said that I argued with my guru every now and then. I never accepted what he said merely on belief or faith. And that is why he said, now I know every inch of the way. And so don't be afraid to question, but whatever questioning we do, whatever argument we do, should be done with the idea of wanting to learn, wanting to grow. I said the goal is to have an idea. And one of the things that Swamiji stressed very much is the idea of strength or courage. And he does say in one place that anything that will make me stronger is good for me. That's why he said strength is life, weakness is death. So that could be one other rule of thumb, that if there is something in my life I'm not able to decide whether to do or not to do, the test would be to ask myself, will doing this or with thinking in this way, will it make me stronger or will it make me weaker? And strength could be at different levels. There is physical strength, mental strength, emotional, intellectual, spiritual, at various levels. And there is so much we can learn and think about in the idea of strength. Throughout Swamiji's lectures, his writings, his letters, one place he said, something that is quoted very often, is strength is what the Upanishads speak to me from every page. And if we try to analyze or think a little bit deeply about what Swamiji said about strength, we might be able to see that it's possible to categorize strength in at least three different categories. First is moral strength. A strength that comes through living a life in harmony with dharma. In Mahabharata it is said, dharmo rakshati rakshitaha. One who protects dharma, dharma protects such a person. Sometimes people feel that if someone is an atheist or an agnostic, someone doesn't believe in God, doesn't believe in religion, then that person is immoral. Then not necessarily. So one of the things we learn from Swamiji's teachings is to distinguish between morality and spirituality. The two are not same. Sometimes people oversimplify things by saying, oh, what is there about religion? Just be good and do good. No. Religion is something more than just being good and doing good.
Being good and doing good is good. That's necessary. That's dharma. But religion or spirituality goes beyond dharma. Nachiketa in the Kathopanishad, the dialogue between him and Yama. So one of the things Nachiketa asks is, what is that truth which is beyond dharma and beyond adharma? So the highest spiritual reality is neither in the domain of dharma nor in the domain of adharma. It's beyond both. So I mention all this to show that it's possible to be moral, possible to be ethical without necessarily being religious. And so if someone doesn't believe in God, it's still possible for that person to be very moral, very ethical. And there are such people. So that's first thing, moral courage. If someone lives according to dharma, even if they don't believe in God, they acquire a deeper inner strength. They'll be able to deal with the inevitable ups and downs of life in a more mature way. There is a greater stability, greater strength within. And so living according to dharma is absolutely important. Now, dharma and ethics and morality, morality and spirituality are two different things, I said. It's possible to be moral without being spiritual. But the opposite is not true. Someone cannot say, oh, I'm very religious, but I don't much care for morality. That doesn't work. So, if I want to be spiritual, I must first be an ethical, moral person. So, spirituality can be built only upon a strong foundation of ethics and morality. So, living according to dharma is absolutely important. The more we are able to eliminate elements of adharma from our life, the more we are able to hold on strongly to elements of dharma, the stronger we become and the greater the moral courage we develop. Only when our life is filled with dharma, it's possible then to transcend it at some stage and become spiritual. The second source of strength in life is what we might call religious strength. And that strength, that courage, comes from a strong faith in God. The word faith, it doesn't really carry that force as the word shraddha. So if we have that deep faith in a higher reality, in a higher being, a deep faith, for the devotees, say faith in Sri Ramakrishna, faith in Holy Mother, faith in Swamiji, faith that these great ones are not just figures of history, not just that we read about them and just feel inspired by them, but they are living realities. And how would we know how strong our faith is? And a simple test is this, that every time we go into the temple upstairs and you stand before the altar, and we usually say, I'm having darshan. We are able to bow down, do namaskaram to Sri Ramakrishna's, who is present there. So we are seeing the deity on the altar. How often do we remember, how often do we feel that he is seeing me too? When I enter a temple, how often do I feel that I am entering into the presence of someone who is actually sitting there? Just think about it this way. If we were to enter the room in Dakshineshwar, how would we behave? What are the kind of things we will speak in the presence of Ramakrishna sitting there on his bed in a room in Dakshineshwar? Now when we enter the temple and stand before Sri Ramakrishna's image, do we remember that? If we do that, we won't be able to have any useless talk or useless discussion while we are in the presence of Ramakrishna.
And remembering, of course, that God is not present simply inside the temple. God is present outside the temple as well. But why not we just begin as a preliminary step to remember, and not just this temple, any temple you enter, before you step inside the temple, if we can just remind ourselves, I'm now going in the presence of God. The divine is present there, and I must be on my best behavior, so to speak. If I can somehow keep up that awareness while being inside the temple, once it becomes a second nature, once I start, this comes to me naturally, then gradually I can remind myself that God is present not only inside the temple but outside the temple. If I can keep up that awareness, that mutual respect, that love, that understanding, not only when I'm inside but also outside, our entire life will be changed. Now that is what religious strength means. It's not enough to say, I believe in God. If I just say I believe in God and go around about my life as if God is not really present, then it's pointless. It's not just about saying what we believe in. How much do I remember it? How often do I forget it? If I'm able to remember that even for 5 minutes without break, those 5 minutes will be the best times of my entire life. And people who have experienced that know it. And therefore, religious strength is a powerful source of strength. People who have acquired that Shraddha, that faith, are able to face any danger, any challenge, because they know no matter how difficult circumstances might seem to be, but Mother is there, Sri Ramakrishna is there. They will not leave my hand. So that is the second source of strength, religious strength. And finally, for lack of a better term, I would call it spiritual strength. And that is the strength that comes from spirit. Now there is many different ways the word spirit can be understood. But one way we try to understand it is the non-material part of my personality. So there is the body, there is the mind, and the Upanishads speak about the different layers, the koshas and all of that. But beyond that, there is something here which is not material. It doesn't have to follow the laws of matter. And the word used in our books is simply the Atman, the self. Now, if I can hold on to that awareness that I am the Atman, yes, I have this body, I have the mind, but these are as much coverings over me as this cloth is. Now, it's easy to say, it's easy to speak, but we know that to actually live with that awareness is not that easy. But if we can somehow succeed in doing that for however short a time, that also gives us a tremendous amount of strength. Swamiji's 4 yogas are in a way connected with these sources of strength. It's possible, and I would encourage you to undertake that study on your own. When we see Swamiji's Karma Yoga and Raja Yoga, which primarily, both of these, deal with how to purify our willpower and how to employ it. In Karma Yoga, we see how this willpower is purified and disciplined and used in the work that we do in the world. And in Raja Yoga, the same willpower, how it is purified and disciplined to control, to discipline the inner working, the inner activity of the mind. Now, religious strength comes through paying special attention to the practice of Bhakti Yoga. And then through the practice of Jnana Yoga, we go to spiritual strength. Now, this kind of seems too neatly compartmentalized, but this is just for a little bit of an easier understanding. Because none of these yogas are exclusive. One cannot say, I'm only Bhakti Yoga, I don't care for other yogas. It doesn't work that way.
ultimately, we all have a mind. Every one of us has emotions and feelings. Every one of us has a willpower. And every one of us has some ability to think. Now, whichever of these faculties of the mind that we are able to use and use them well, discipline them, that particular practice might find a resonance in one of these yogas. So study the yogas as much as you can, see how it can be put into practice. And so that's the one final thing I wanted to share with you, is when we read Swamiji's life or when we read his lectures and writings, there are three things that we can tend to gain. The first thing is inspiration, clearly. Swamiji's words are so much filled with power. In fact, there is one small booklet called Thoughts of Power. And then many of us might have surely experienced it, even from a very young age. Even just take a simple quote from Swami Vivekananda, just kind of charges you up. In fact, for many years now, we have been sending out a daily quote of Swami Vivekananda, and now many other sources also are doing something similar, having a different quote sent out either via email or on a website and so on. So these quotes are wonderful because people have found inspiration. Now, inspiration is a great thing, but it's also a tricky thing, and that is we can get inspired by something, and if we don't do anything about it, it cools down. So you read a quote, you say, oh, Swamiji said like that, and you feel wonderful. And then by the end of the day, you're tired, you go to sleep again, and next morning you wake up and then you want one more quote of Swamiji to kind of charge you up. Now that's almost like people taking vitamin pills or a strong cup of coffee to feel energized. Now, we can't use Swamiji just as kind of an energy pill. There has to be something more than that. And that something more is really education. So reading Swamiji's books only for inspiration is not enough. At some point, in fact, we have to control our inspiration and try to read what Swamiji is saying more deeply, reflect on it. Just read a paragraph or two and then reflect on it. Because that's the only way we can learn something. And adhyayana, studying can become swadhyaya when whatever we study is connected with swa, with the self. So it's not enough to say, oh, Swamiji said, be strong. Or Swamiji said, strength is life. Okay, that's fine, but what is that to me? That I have to say, if I have to put this into practice, how will it change my life? When I wake up tomorrow morning, how do I put into practice this saying, strength is life? What does it mean to be strong? Now, these are the kind of questions we need to ask if I want to learn something from it. The ability to transform principles into action items, that's the real trick. It's almost like the difference between, let's say, pure mathematics and applied mathematics, or the difference between science and technology. You might have principles, you know the laws, you know how things work in the external world. Now, knowing how things work, what can I do to use those laws, to use that way the nature functions in a way that will make my life easier? And that's what technology does. And so that's what we need to do. Swamiji gives these principles, and I need to then connect it to my own life. Every one of us is a unique person. No two people amongst us look alike. Even identical twins are not fully identical. And of course, we think in a different way. Everything is different. It's amazing how much variety there is, and there are no duplicates at all in the world. Every one of us is unique. And therefore, because we are unique,
the way Swamiji will appeal to us will also be our own special way. And we have to do that. And so that is education. And finally, as I said, it's not just about knowing what Swamiji said, but then applying it. Ultimately, as Swami Vivekananda pointed out, an ounce of practice is worth tons of theory. We can go on talking endlessly, and I won't do that, don't worry. But ultimately, we have to some point practice something. Even if we take one teaching of Swamiji, just one, and try to live according to that, that will be more effective than reading books and books and books and attending lectures and lectures and lectures. Doesn't help unless and until I do something about it in my own life. So these are some of the thoughts that have been playing in my mind since this morning. In fact, it just happens on every celebration time. After all the celebration, the mind always says, okay, celebration is wonderful, so what? What's next day? How does it change me? And I think that would be a good question to ask. Because ultimately, as we learn from the teachings of Ramakrishna, Holy Mother, and Swamiji, that religion is realization. It's experiencing the truth. It's how we live, who we are. It's not about doing. People can do a lot of things and one day just die. But who we are, that's the crux of the matter. And we don't have to compare ourselves with other people at all. There is religion, in spiritual life, there is no competition. If we are competing with anybody, we're competing with our own self. I can look at myself and say, what I am today as a person, am I a better person now than what I was 2 years ago or 5 years ago? That's the kind of question we need to ask. And sometimes it might be a mixed answer. Sometimes we might find, in some respects, I'm a better person now. In some respects, I was a better person 10 years ago. It's possible. Sometimes we do see, especially when we are young, when we are teenagers, and every young person, mostly, there are exceptions, but mostly, when we are very young, we are very idealistic. We have these strong ideals, very noble ideals. And then we kind of enter into the real world, and then we get to see the harsh, cold reality of the world. And then people feel that they are forced to compromise. They are forced to dilute their idealism. And we have to look at our life and say, have I made such compromises in my life? How much dilute have I become? That strong flame of burning idealism, is it still strong? So that's my prayer, that occasions like this, celebrations like this, may they become occasions of joy, of course, but may they also help us go inward and ask some of these difficult questions, which might produce answers that are not very comfortable. But if we ignore it, if we don't pay attention to it, then the loss is ours. Because one day, kalo jagat bhakshakaha, time comes and devours everything. Ultimately, everything is going to go away. And so, keeping that thought in the mind, we have to pray, we have to learn, we have to look inside and continue leading our life while facing the daily challenges that everyone has. Challenges are always present, and that's great. If we can face those challenges well, with faith, with dignity, with surrender to Thakur, to Mother and Swamiji, our lives will be truly blessed. So on this sacred day, my prayer to Sri Ramakrishna, to Holy Mother and Swamiji, that may they fill our hearts with their light, grace and wisdom.
Om Shanti, Shanti, Shanti. Thank you, Maharaj. வெளியில் கொண்டாடும் இந்த நிகழ்ச்சிகள், celebrations, we should have the inner celebration also, which should bring some change in our life. And highlighting this point, for that need to assimilate all the 4 yogas which Swamiji gave. And earlier mentioning, the Swamiji was always telling to Nivedita, the Mother Kali is leading me by hand all through my journey in the US. ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம அறியாத விஷயங்களை சாமிஜி நமக்கு ஹைலைட் பண்ணி கூட்டியிருக்கிறார். அப்புறம் அந்த இன்னர் லைஃப்க்கு அதுதான் ஒரு ஐடியல் எடுத்து தான் நம்ம வாழணும். வித்தவுட் அன் ஐடியல் பர்சன் கேன் மேக் மோர் மிஸ்டேக்ஸ்ன்னு சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம இந்த ஒரு நாளில் அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அடுத்த நாள் மறுபடியும் அது மறந்துடக்கூடாது. திஸ் ஷுட் ஹேவ் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி அதை நம்ம நல்லபடியாக சொல்லி. ஸோ Maharaj was mentioning every day having the morning cup of coffee and going to bed with tired. This routine, we should come out of these things. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னால் இருந்ததுக்கு விட இந்த வருஷம் ஐ ஹவ் பிகம் எ பெட்டர் பர்சனுங்கிற அந்த ஃபீலிங் வரணும். கண்டிப்பாக the devotees of Ramakrishna will definitely follow, and we hope when we meet him next year, now itself I am inviting him for the next year. We should be able to tell him, yes Maharaj, I have applied some of the ideas what is you have given, some of these ideas, and I have changed. Thoroughly I am changed person. அங்கே சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒரு இன்வால்மெண்ட்டு ஒரு தைரியமும் வேணும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணி அடுத்த வாட்டி சாமிஜி வரும்போது அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம். Next time he will come and stay with us for more time. We will spend more time. We will have the interaction. We will have many sessions. So with all the so many good ideas, that inner things, talking about the inner things, Maharaj has given a lot of ideas. We thank Maharaj on this holy occasion. So many people may think that Swamiji more focused on the inner life. But that is what is needed. Maybe Swamiji in the USA, he may be experiencing the same thing. இங்கே இருக்கிற நீடு வேறு, அங்கே இருக்கிற நீடு வேறு இருக்கும். அதனால் for the past so many 25 years, Swamiji is facing such things. And out of all his experience, he has given the gist of the inner life and how to follow it. So we thank Swamiji on this holy occasion, Maharaj. Once again, we thank you, and be seated there. The people will offer pranams there. தேங்க் யூ ஆல். இந்த நிகழ்ச்சியோட சாமிஜிக்கு எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமி சர்வரூபானந்தி, சுவாமி அபரோக்ஷானந்தியும் மேடைக்கு அழைக்கிறோம். நமஸ்காரம் செய்து கொண்டு பிரசாதம் பெற்றுக்கொண்டு செல்லுமாறு நாம் வேண்டுகிறோம்.